என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏழு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த சின்ன செய்தி உங்கள் ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஜெபத்தோடு நாங்கள் வழங்குகிறோம். எனக்கு அருமையானவர்களே, கடந்த சில நாட்களாக சீஷர்கள் என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையினுடைய தேவை என்று நான் சொன்னேன். சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்களுடைய நிலைமை குறித்து கடந்த சில நாட்களாக நாம் தியானித்தோம். இன்றைக்கு சீஷர்களுடைய அடிப்படை தகுதிகளை குறித்து சில வசனங்கள் மூலமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு சீடனை கண்டுபிடித்து எனக்கு பின்னே வா என்று சொல்லி அவனை அழைத்தார். அவன் பெயர்தான் சீமோன் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை ஒன்று வந்தது. லூக்கா 5ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவனை கேட்டுக்கொண்டார் என்ற அந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சீமோனை கேட்டுக்கொண்டார். சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சிருஷ்டி கர்த்தர் அவனுடைய படவிலே ஏறி கேட்டுக்கொண்டார். அந்த படவிலே உட்கார கேட்டுக்கொண்டார். அந்த படவை உள்ளே கொண்டு செல்ல கேட்டுக்கொண்டார். சகல அதிகாரமும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு என்று சொன்னவர் அந்த படவிலே ஏறி இருக்கலாம். அந்த படவில் பயன்படுத்தப்பட்ட கட்டைகளை அவர்தான் படைத்தவர். படைப்பின் இறைவன் கேட்டுக்கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கை என்ற படகிலே அவர் ஏற விரும்புகிறார். தோற்றுப்போன ஒரு நிலைமை அந்த சீமோனுடைய படகு. இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாத தோல்வி அடைந்த ஒரு சூழ்நிலையிலே அங்கே இயேசு கிறிஸ்து அந்த படவிலே ஏறினார். இன்றைக்கும் கூட உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் சீஷனாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்படலாம். சிலர் நான் சீஷனாக தானே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளாக நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் பெற்றோர் உங்களுடைய மூதாதையர் கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம். எனவே நீங்கள் கிறிஸ்தவ பெயரை தாங்கி சபைக்கு சென்று அல்லது உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்தவ முறைமைப்படி வளர்க்கப்பட்டிருக்கலாம். இதனாலே சிலருடைய எண்ணங்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அதில் மேன்மை பாராட்டுவார்கள். நீங்கள் கிறிஸ்தவ பெயர் வைத்திருப்பதனால் கிறிஸ்தவர் அல்ல. சபைக்கு போவதனால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. வீட்டிலே வேத புத்தகம் இருப்பதனால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. உங்களுக்கு நல்ல அருமையான கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டதினால் நீங்கள் கிறிஸ்தவர் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் இயேசு என்றைக்கு பிரவேசிக்கிறாரோ, உங்கள் வெற்றிடத்தை இயேசு என்றைக்கு நிரப்புகிறாரோ அன்றுதான் நீங்கள் உண்மையான கிறிஸ்தவர். அதனால தான் ஆண்டவர் ஆகிய தேவன் நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே உங்கள் இருதயத்தை கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் இருதயத்தை நீங்கள் யாரிடத்தில் கொடுத்திருக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது போல உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் உங்கள் இருதயம். பொக்கிஷம் என்று நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அங்கே உங்கள் இருதயத்தை பதித்திருப்பீர்கள். அங்கேதான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை தாங்க, அந்த இருதயத்தை தாங்க. இயேசு இன்னைக்கு கேட்குறார் உங்களுக்காக. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இயேசு மரித்தார். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதுவரைக்கும் இயேசுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருந்தா ஏன் இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கக்கூடாது? ஆண்டவர் கேட்கிறார். இதோ வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வாசிக்கிறோம். வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கதவை தட்டிட்டு இருக்கிறது கேட்குதா? ரொம்ப நாளாக இருக்கலாம் இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு. இயேசுவே இல்லாமல் வெறும் படகா இதுவரைக்கும் நீங்கள் ஓடி இருக்கலாம். சுய முயற்சியில் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாதிச்சிருக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி இயேசுவை கூப்பிடுங்க. இயேசு உங்கள் வாழ்க்கை நிரப்பட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் இல்லாத படகு வெறும் படகு, நீர் இல்லாத படகு தோற்றுப்போன படகு. சுயத்திலே, எங்கள் மாம்சத்திலே, எங்கள் திறமையிலே இதுவரை ஓடி இருக்கலாம், இதுவரை சாதித்திருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி நீர் எங்கள் வாழ்க்கையில் வராத பட்சத்தில்
ஆண்டவரே, எங்கள் படகு தோற்றுப்போன படகுதான் என்பதை நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். ஆனால் இன்று இந்த வசனத்தை என்னோடு கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலும் நீர் பிரவேசிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்றும். நீர் பிரவேசித்தால்தான் அந்த வெறும் படகு ஆண்டவரே அது ஆசீர்வாதமானதாக மாறும் சுவாமி. இன்று உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கிற அந்த வெறுமையை மாற்றும். உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு திருப்பத்தை கட்டளையிடும். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய் கண் திறப்பாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.